ஆத்தர்ஸ்லயும் அகைன் பிரசிடென்ட் பத்தி பார்க்க போறோம். ஓகே, ஸோ பிரசிடென்ட் 15th பிரசிடென்டான நம்ம திரௌபதி முர்மு அவர்கள், ஒரே நிமிஷம் எழுதாதீங்க, அவங்களுடைய ஒரு புக், அவங்க சார்ந்த அவங்களுடைய ஜேர்னி சம்பந்தப்பட்ட ஒரு புக் எழுதியிருக்காங்க. ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க, ஒரு நேரத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை யார் வந்து ரிலீஸ் பண்ணாங்க, எது பேஸ் பண்ணி புக் எழுதியிருக்காங்கங்கிறத பார்ப்போம், எங்க ரிலீஸ் பண்ணாங்கங்கிறத பார்ப்போம். புக்கு பேர் எழுதுங்க. அக்னி, கொஞ்சம் பெரிய பேரா இருக்கும், பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி எழுதிக்கோங்க. அக்னி சரசுலு விகாசின்சின கமலம் திரௌபதி முர்மு. ஓகே, அவ்வளவுதானா? கலாய்க்கிறீங்களா? அவ்வளவுதாங்க. புக்கு பேரு அக்னி சரசுலு விகாஷின்சினா கமலம் திரௌபதி முர்மு. இதோட அர்த்தம், இது ஆக்சுவலி ஒரு தெலுங்கு பயோகிராஃபி, பக்கத்துலயே நோட் பண்ணிக்கோங்க, இட்ஸ் a தெலுங்கு பயோகிராஃபி. ஸோ இதனோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கமலம், கமல், லோட்டஸ். எஸ். ஸோ லோட்டஸ் ப்ளூமிங் இன் த ஃபயர் ஆஃப் கோல், கோல் சிஓஎல், இது தேவையில்லை, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லோட்டஸ் ப்ளூமிங் இன் த ஃபயர் ஆஃப் கோல், நிலக்கரி, சிஓஏஎல். ஓகே, ஸோ இதோட ஆத்தர், அடுத்த கதை, இது கொஞ்சம் பெரிய பேர் தான். எர்லகாடா, டென்ஷன் ஆகுறீங்க ஆஃப்லைன்ல. எர்லகாடா லக்ஷ்மி, யாருங்க இது? யாரு எழுதுனாங்க மேம்? அத நம்ம நோட் பண்ணணுமா? எங்க டாபிக்கே புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் தான், புக்கு பேரு ஆத்தர் பேராவது நம்ம நோட் பண்ணணும்ல. ஓகே மேம். சரிங்க, நீங்க அவங்கள கலாய்க்கிறீங்களா என்ன கலாய்க்கிறீங்களான்னு தெரியல, டாபிக்கே புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் தானே. ஓகே மேம், ஓகே மேம், ஓகே மேம். ஓகே, எர்லகாடா லக்ஷ்மி பிரசாத், இவங்க தான் இந்த புக்கோட ஆத்தர். ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட், ஃபேக்டை மிஸ் பண்ணிடாதீங்க, நோட் பண்ணுங்க. இவங்க வந்து ஒரு ஃபார்மர் எம்பி. ஃபார்மர் எம்பி யாரு நான் சொல்லிட்டு இருக்கேன்னா, எர்லகாடா லக்ஷ்மி பிரசாத் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஷீ இஸ் அ ஃபார்மர் எம்பி, பிரசிடென்ட் ஆஃப் விஸ்வ ஹிந்தி பரிஷத். விஸ்வ ஹிந்தி பரிஷத், விஸ்வ ஹிந்தி பரிஷத். என்ன ஆச்சு? ப்ளீஸ் இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணுங்க. விஸ்வ, ஒருங்க, இங்க வேற ஒரு பிரச்சனை. சரி, பிரேக் கேட்டாங்க, அப்பயே கொடுத்துருந்துருக்கணுமோ. ஓகே, அக்னி சரஸ்லு விகாஷின்சினா கமலம் திரௌபதி முர்மு, யர்லகாடா லக்ஷ்மி பிரசாத், ஃபார்மர் எம்பி, பிரசிடென்ட் ஆஃப் விஸ்வ ஹிந்தி பரிஷத். ஓகேங்களா? ஸோ இந்த புக் வந்து எது சம்மந்தப்பட்டது, நம்மளுடைய 15th பிரசிடென்டான திரௌபதி முர்மு அவர்களுடைய லைஃப் அண்ட் ஜேர்னி, லைஃப் அண்ட் ஜேர்னி சம்மந்தப்பட்டது. மேம் அந்த பிரசிடென்ட் ஆஃப் என்ன சொன்னீங்க மேம்? ஃபார்மர் எம்பி, அவ்வளவுதாங்க. ஃபார்மர் எம்பி, பிரசிடென்ட் ஆஃப் விஸ்வ ஹிந்தி பரிஷத். பிரசிடென்ட்டா இருந்திருப்பாங்க. யாரை பத்தி சொல்லிட்டு இருக்கோம்? எர்லகாடா லக்ஷ்மி பிரசாத் பத்தி சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ த புக் இஸ் அபவுட் லைஃப் அண்ட் ஜேர்னி ஆஃப் திரௌபதி முர்மு. இட் ரிஃப்ளெக்ட்ஸ் திரௌபதி முர்மு அவர்களுடைய ரைஸ் ஃப்ரம்
hardship to highest constitutional position. Rise from hardship to highest constitutional position. ஸோ ஒரு கஷ்டமான சூழல்ல இருந்து அவங்க எப்படி வந்து ஹையஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டிக்கு வந்து போனாங்க அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட ஒரு புத்தகம் தான். ஸோ ஒரு ஃப்ரம் ட்ரைபல் வில்லேஜ்ல இருந்து எப்படி ராஷ்டிரபதி பவனுக்கு அவங்களுடைய ஜேர்னி இருந்திருக்கு அப்படிங்கிறத பற்றின ஒரு புக்கு. ஓகே, ஸோ இந்த புக் வந்து இட் ஆக்ட்ஸ் அஸ் அ இன்ஸ்பிரேஷன் ஃபார் விமென்காக இருக்கட்டும், ட்ரைபல் கம்யூனிட்டிஸாக இருக்கட்டும், மார்ஜினலைஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் பீப்புள், இவங்க எல்லாருக்குமே இந்த புக் வந்து ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஸோ இட் வாஸ் ரிலீஸ்ட் பை அண்ட் ரிலீஸ்ட் இன். ஆத்தர் அவங்க தான், மாப்பிள்ள அவர் தான், பட் ரிலீஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா லக்ஷ்மம்மா. லக்ஷ்மம்மா. இட் வாஸ் ரிலீஸ்ட் பை. ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. லக்ஷ்மம்மா அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா ஆந்திரா யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சானிடேஷன் ஒர்க்கர். அவங்கள வச்சு இந்த புக்கை ரிலீஸ் பண்ண சொன்ன காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். லைக் சோஷியல் இன்க்ளூஷனாக இருக்கணும், டிக்னிட்டி ஆஃப் லேபர். ஸோ இந்த வேலை அந்த வேலை அப்படின்னு இல்லாமல் டிக்னிட்டி ஆஃப் லேபர், கிராஸ் ரூட் எம்பவர்மெண்ட். ஸோ ஒரு கிராஸ் ரூட்ல இருந்து ஒரு எம்பவர்டு. ஸோ ஒரு உமன் எம்பவர்மெண்ட்னா நம்ம ஒரு சிஇஓ இல்லை ஒரு ஃபவுண்டர் அவங்கள வச்சு பேசுவோம், அவங்கள வச்சு ரிலீஸ் பண்ணுவோம். பட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, லக்ஷ்மம்மா அப்படிங்கிற ஒரு சானிடேஷன் ஒர்க்கர், ஷி வாஸ் ஒர்க்கிங் இன் ஆந்திரா யூனிவர்சிட்டி, அவங்கள வச்சு இந்த புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன் ஆர்டர் டு சிக்னிஃபை சோஷியல் இன்க்ளூஷன், கிராஸ் ரூட் எம்பவர்மெண்ட் அண்ட் தலையாட்டிட்டே கவனிச்சிங்களே சொல்லுங்க, அண்ட் dignity of labor. Super, very good. Note பண்ணிக்கோங்க. Lakshmamma is a woman sanitation worker. She cleans streets at Andhra University. So பெண் துப்புரவு பணியாளர். ஆந்திரா பல்கலைக்கழகத்தில் தெருக்களை சுத்தம் செய்யும் ஒரு பெண் துப்புரவு பணியாளர் லக்ஷ்மம்மா இந்த புத்தகத்தை வெளியிட்டார். இட் வாஸ் ரிலீஸ்ட் இன் விசாகப்பட்டினம். தூங்காதீங்க, எழுதுங்க. மேம் ஒரு டவுட் மேம். சொல்லுங்க. she belongs to tribal சொன்னீங்கல்ல மேம். she belongs to tribal communityக்குலாம் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்க பிரசிடென்ட் அப்படி. which என்ன tribal community மேம் தெரியுமா? சாந்தாள் நினைக்கிறேன். சாந்தாள். ஆமாங்க. Actually, she was from Santal tribal community, but generally tribal community க்கு inspiration. Santal tribes க்கு இல்ல, generally. Oh, thank you ma'am. குடலைன்னா அங்கங்க எல்லாம் பறக்கு. ஓகே, இன்னும் ஒரு குட்டி புக் தான், முடிச்சுட்டு பிரேக் கிளம்பலாம். ஓகே, இந்த லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் மேம், டு சிக்னிஃபை டிக்னிட்டி ஆஃப் லேபர் இன்க்ளூஷன். அப்புறம் கொஞ்சம் அமைதியா இருங்க, ஒன்னும் கேட்க மாட்டேங்குது. என்ன சொல்றீங்க? லாஸ்ட் பாயிண்ட் மேம், டிக்னிட்டி ஆஃப் லேபர் இன்க்ளூஷன். அதுக்கப்புறம் என்ன மேம் சொன்னீங்க? கிராஸ் ரூட் எம்பவர்மெண்ட், சோஷியல் இன்க்ளூஷன், டிக்னிட்டி ஆஃப் லேபரை சிக்னிஃபை பண்ற மாதிரி லக்ஷ்மம்மா அவர்கள் வந்து இந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. தேங்க்யூ மேம். ஓகேங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் புக் நேம் எழுதலாங்களா? பேசி எல்லாம் முடிச்சிட்டீங்களா? புரியலங்க. ரிலீஸ் பண்ண பிளேஸ் நேம் ஏதோ சொன்னீங்க. விசாகப்பட்டினம்ங்க. செகண்ட் புக் பேருங்க த லோன்லி லைன்ஸ். தி புக் நேம். ஆத்தர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மான்யா ஜா அண்ட் சுஷில் பரன்வால். ஸோ இது குட்டியா முடிஞ்சிரும், ஒன்றும் இல்லை. ஒரு ஆண்டர்பிரினர் வந்து
அவர் ஒரு லோன்லி லைனா இருந்த இது கிட்டத்தட்ட நம்மளும் ரிலேட் பண்ணலாம். ஒரு ஆஸ்பிரண்டா நம்ம லோன்லி லைன்ஸா தானே மேபி இருக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் செட்டில் அந்த அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்கும். பட் நம்ம வந்து லோன்லியா ஒரு சாலிட்யூடா தான் இந்த ஜேர்னில டிராவல் பண்ணுவோம். அட் த எண்ட் ஆஃப் த ரிசல்ட் வரைக்கும் நம்ம வந்து கேரி பேக் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கணும் இந்த ஜேர்னியை. ஸோ அந்த மாதிரி சும்மா ஒரு இதுக்காக ரிலேட் பண்ண இருந்தா எடுத்துக்கோங்க. ஓகே, த லோன்லி நைன்ஸ் இட் இஸ் ரிலேட்டட் டு இமோஷனல் சேலஞ்சஸ் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப். இட் இஸ் அபவுட் த இமோஷனல் சேலஞ்சஸ் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப். ஸோ ஒரு லாங் ரோட் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப்பில் எப்படி அவங்க வந்து சாலிட்யூடாக ட்ராவல் பண்ணி ஒரு ஸ்ட்ரென்த்தோட அவங்க ஜேர்னியை பர்சியூ பண்ணுறாங்க அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட ஒரு புத்தகம் தான் த லோன்லி லைன்ஸ், அண்ட் இட் வாஸ் ஆத்தர்ட் பை மான்யா ஜா அண்ட் சுஷில் பாரன்வால். அண்ட் இதை வந்து என்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜான் 16, ஜனவரி 16. என்ன தினம்? பொங்கலா? யூத் டே மாட்டு பொங்கலா? இன்டர்நேஷனல் யூத் டே யூத் டேவா? யூத் டே வந்து 12 இல்ல? நேஷனல் யூத் டே. ஓகே, விவேகானந்தரோட பர்த்டே அது வந்து 12. 16 என்ன தினம்? ஐ திங்க் ஆண்டர்பிரினர் டே மேம். நாட்டுப்புறமா? ஆண்டர்பிரினர் டே மேம். ஆண்டர்பிரினர் டே. எஸ் எஸ் எஸ், அது சம்மந்தப்பட்ட நேஷனல் ஸ்டார்ட் அப் டே. நேஷனல் ஸ்டார்ட் அப் டே. மேம் அந்த ப்ரீவியஸ் புக் வந்து ரிலீஸ் பண்ண டேட் இருக்கா மேம்? ஜனவரி மந்த்ல. டேட் இல்லைங்க. மேம் இந்த எமோஷனல் சேலஞ்சஸ் ஆஃப் ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட்டுங்க. இந்த சில இதெல்லாம் அப்படியே பாஸ் ஆகி போகிறோம்ல ஃப்ளோவில், அதெல்லாம் இம்பார்ட்டன்ட்ல அதை அப்படியே விட்டுருங்க. ஆக்சுவலி இப்போ இது வந்து சிக்னிஃபிகண்ட்டாக நேஷ்னல் ஸ்டார்ட் அப் டே காமமரேட் பண்ணுறதுக்காக அன்னைக்கு ரிலீஸ் பண்ண புக். அதனால இதுக்கு டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு புக்கு டேட்டு தரல. ஸோ அப்படியே பாஸ் ஆகி போச்சுன்னா அதை அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. அடுத்த டேட்டாக பார்க்கலாம். ஓகே, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னீங்க? எமோஷனல் சேலஞ்சஸ் ஆஃப் எனக்கு entrepreneurship entrepreneurship, yes, emotional challenges of entrepreneurship related ஆன book. It was released on National Startup Day. So இங்க டே படிச்சிட்டோம். Startup Day January 16. அவ்வளவுதான். புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் 2 புக்கு. ஸோ ஒரு குட்டி ரீகேப் முடிச்சுட்டு கிளம்பலாம். பிரேக். யார் யார் பார்த்தவங்க பர்சனாலிட்டி? கஜில் பார்த்தோம். Gajil, புரிஞ்சி ராஜ்குமார் Raj Bihari Bose, லாலா லஜ்பத் ராய் சரி, அடுத்து இது புக்ஸ். சரஸ் இதோ கமலம் Agni, Sarasalu, விகாஷின் கமலம் Draupadi Murmu. இந்த ஸ்கூலுக்கு வெளியே இப்ப நடந்து போனோம்னா Lakshmi ஒரு Prasad. ராகம் கேட்கும், அந்த மாதிரி இருக்கு. சரி, ஏதோ உங்களுக்கு போய் ரீச் ஆனா ஓகேனா. எத்தனை பேஜ் எழுதி இருக்கீங்க? 6 பேஜ் மேம். 6 பேஜ் தான் எழுதி இருக்கீங்க. பிரேக் போயிட்டு வாங்க, கொஞ்சம் எழுதுவோம். சரி, ஓகே, 10 minutes பிரேக் எடுத்துக்கலாங்க. இன்னும் நமக்கு 2 டாபிக் முடிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ்ல கொஞ்சம் நிறைய இருக்கு, பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணலாம். ஸோ 10 to 15 minutes, 10 minutes பிரேக் போயிட்டு வாங்க. சரி.
ஸ்டார்ட் பண்ணலாங்களா? அவ்வளோதானா ஆஃப்லைன்ல? ஓகே, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்களா? எஸ் மேம். ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ், நியமனங்கள். வரணுமா? ஆமாம், நியமனங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட், இது கொஞ்சம் ஃபேக்சுவலாக தான் இருக்கும். இதுக்கு பிஹைண்ட் த ஸ்டோரி ஏதாவது இருந்துச்சு, லைக் வேறு சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டடாக இருந்ததுன்னா கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட், தேஜிந்தர் சிங். தேஜிந்தர் சிங். ஸோ இவர் வந்து ஏர் மார்ஷலாக இருக்காரு. ஏர் மார்ஷல் தேஜிந்தர் சிங் இப்போ ஹி அசியூம் த சார்ஜ் ஆஃப், என்ன சார்ஜ் எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஏர் ஆஃபீஸர் கமாண்டிங் இன் சீஃப், ஏஓசி இன் சி, ஏர் ஆஃபீஸர் கமாண்டிங் இன் சீஃப். ஸோ தமிழ்ல பாருங்க, ஏர் மார்ஷல் தேஜிந்தர் சிங் இந்திய விமானப்படையின், சாரி அதை அப்படியே எழுதிக்கோங்க, விமான அதிகாரி முதன்மை கட்டளை அதிகாரியாக, விமான அதிகாரி முதன்மை கட்டளை அதிகாரி, ஏஓசி இன் சி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல பர்டிகுலரா சவுத் வெஸ்டர்ன் ஏர் கமாண்ட், சவுத் வெஸ்டர்ன் ஏர் கமாண்ட் ஆஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். ஸோ தமிழ்ல எழுதிக்கோங்க, இந்திய விமானப்படையின் தென்மேற்கு விமான கட்டளை, தென்மேற்கு விமான கட்டளையின் விமான அதிகாரி முதன்மை கட்டளை அதிகாரியாக பொறுப்பேற்றுள்ளார். கொஞ்சம் தமிழ்ல கன்ஃபியூஸ் ஆகுங்க, ஒன்றும் இல்லை. ஏர்ஃபோர்ஸ் ரேங்கிங்ல ஏர் மார்ஷல், ஏர் சீஃப் மார்ஷல், மார்ஷல் ஆஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இதுதான் ரேங்கிங். ஏர் மார்ஷல், அதுக்கு கீழே லைன் ஃப்ளையிங் ஆஃபீஸர், ஃப்ளையிங் இன்ஸ்ட்ரக்டர், விங் கமாண்டர் சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். மேலே இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸர் ரேங்கிங்ல ஏர் மார்ஷல், ஏர் சீஃப் மார்ஷல், மார்ஷல் ஆஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இப்படி இருக்கும். இதுல ஏர் மார்ஷலுங்கிறது 3 ஸ்டார் ஆஃபீஸர் ரேங்க். ஓகேங்களா? ஸோ அதுல இருந்து அந்த ஏர் மார்ஷல் கேட்டகரியிலே இன்னொரு ஸ்டெப், அடுத்த ப்ரமோஷனுக்கு இவர் அப்பாயிண்ட் சார்ஜ் எடுத்திருக்காரு. என்ன சார்ஜ், லைக் என்ன இதுன்னா, ஏஓசி இன் சி, ஏர் ஆஃபீஸர் கமாண்டிங் இன் சீஃப். பிரேக் முன்னாடி நல்லா தான் இருந்துச்சு, இதுக்கப்புறம் வந்தோன்னே இப்படி உட்கார வச்சுட்டேங்கிறீங்களா? ஆக்சுவலி அப்பாயின்மெண்ட்ஸ் பொறுத்தல இப்போ இதெல்லாம் நமக்கு பரிச்சயம் இல்லாத சப்ஜெக்ட்ஸில், இப்போ அதெல்லாம் வந்து ஒரு பர்சனாலிட்டி, என்விரான்மெண்ட்டு நம்மளால ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியுது. இப்போ விங் கமாண்டு, ஏர் கமாண்டில் நமக்கு வந்து, பட் ரெஸ்பெக்ட் டு எக்ஸாம் இந்த போஸ்ட், இந்த கேடர்னு மட்டும் படித்தா போதும். கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ தேஜிந்தர் சிங் வந்து ஹி வாஸ் அன் அலுமினஸ் ஆஃப் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, தேசிய பாதுகாப்பு அகாடமியின் முன்னாள் மாணவர். இப்ப தேஜிந்தர் சிங் யாரு அப்படிங்கறத பத்தி பார்த்துட்டு இருக்கோம். He was commissioned into Indian Air Force in June 1987. So first point, Indian National Defense Academy oda alumnus. Second point, he was commissioned into Indian Air Force எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா June 1987. ஸோ ஜூன் 1987 இந்திய விமானப்படையில் நியமிக்கப்பட்டார். ஓகேங்களா? ஸோ இவர் வாங்கின அவார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வாயு சேனா மெடல்,
வாயு சேனா மெடல் 2007, அதி விசிஷ்ட் சேவா மெடல் 2022. ஸோ வாயுசேனா பதக்கம் மற்றும் அதி விசிஷ்ட் சேவா பதக்கம் இந்த 2 அவார்ட்ஸ் வாங்கியிருக்காருங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? தேஜிந்தர் சிங். அவர் யாரு? ஏர் மார்ஷல். இப்போ என்ன அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு? ஏஓசி இன் சி. ஓகே, அது அப்படியே முடிச்சிருங்க. தேஜிந்தர் சிங் யாரு? டிஃபென்ஸ் அகாடமியில் அலும்னாவா இருந்தாரு. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல 1987ல கமிஷன் ஆயிருப்பாரு. இவருடைய அவார்ட்ஸ் சேனா வாயுசேனா மெடல், அதி விசிஷ்ட் சேவா மெடல். ஓகேங்களா? ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் மேம் அலுமினஸா மட்டும் எதுல இருந்து டிஃபென்ஸ் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமிங்க. நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி. ஓகே, சோ நமக்கு ஃபெமிலியர் இல்லாத ஒரு தடவை சொல்லுங்க மேம். இப்போ அப்பாயிண்ட் பண்ண பொசிஷன் புரியலங்க. என்ன சொல்லணும்? இப்போ அப்பாயிண்ட் ஆனாங்க இல்லையா, அந்த போஸ்ட் மட்டும் தமிழ்ல ஓகே, ஏர் ஆபீசர் கமாண்டிங் இன் சீஃப். தமிழ்ல கேக்குறீங்களா? ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே, ஸோ ஃபெமிலியரா இல்லாத சில டேர்ம்ஸ்லாம் கொஞ்சம் ரூட் மெமரி தான், மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? இப்படி ஏதாவது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பார்த்துருக்கீங்களா? ஃப்ரீக்வெண்டா வந்திருக்கு, பட் ஃப்ரீக்வெண்டா கேட்க மாட்டாங்க. ஸோ நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு போறதுக்கு தான். ஓகே, செகண்ட் அப்பாயின்மெண்ட் இது நமக்கு தேவை. ஜஸ்டிஸ் மனோஜ் குமார் குப்தா. ஜஸ்டிஸ் மனோஜ் குமார் குப்தா இப்ப என்ன அப்பாயிண்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, he was appointed as Chief Justice of Uttarakhand High Court. இப்போ படிக்கும் போதே நமக்கு தெரியுதுல எது தேவை, எது எது இம்பார்ட்டன்ட், எது இம்பார்ட்டன்ட் இல்லை. இப்போ இதெல்லாம் பொட்டன்ஷியல் கொஸ்டின். இப்போ சிஜே ஆஃப் உத்தராகண்ட். ஓகே, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் உத்தராகண்ட் ஹை கோர்ட். ஸோ இதுக்கு முன்னாடி உத்தராகண்ட் ஹை கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸா இருந்தவங்க குஹநாதன் நரேந்திரா ப்ரீவியஸா இருந்தவங்க. அவருக்கு 62 வயது ஆனதுனால he retired from the post. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? சீஃப் ஜஸ்டிஸ் அவங்களுக்கு டென்யூர் 62 years. ஹை கோர்ட்டுக்கா சுப்ரீம் கோர்ட்டுக்கா? ஹை கோர்ட். குஹநாதன் நரேந்திரா. ஸோ அவருக்கு 62 வயசு ஆனதுனால he retired from his post. So after that இப்போ மனோஜ் குமார் குப்தா he was appointed as a chief justice of Uttarakhand. ஓகே, ஸோ குப்தா இவர் அந்த குப்தா இல்லை, இந்த குப்தா மனோஜ் குமார் குப்தா he was previously served as a judge of Allahabad High Court. இப்போ இதுல இருந்து நமக்கு பாலிட்டி ஆஸ்பெக்ட்ல என்ன தெரியணும்? So to be appointed as a chief justice of High Court they need to be have an experience of judges. Okay, so Allahabad High Court ஓட ஜட்ஜா ப்ரீவியஸா இவர் சர்வ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. So currently he was appointed as chief justice of Uttarakhand. ஸோ தமிழ்ல உத்தராகண்ட் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நீதிபதி மனோஜ் குமார் குப்தா நியமனம். முன்னாள் இப்ப ஜட்ஜா எவ்வளவு இயர்ஸ் சர்வ் பண்ணாக்க அவங்க ஜஸ்டிஸா ப்ரமோட் ஆவாங்க? 10 yearsங்க. ஓகே. சீஃப் ஜட்ஜ் ஆஃப் which place? அது மட்டும் ஒரே நிமிஷம், அது மட்டும் கிளாரிஃபை பண்ணி சொல்றேன். ஆக்சுவலி அவர் 10 years அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் அட்வொகேட்டா இருக்கணும். நான் அது மட்டும் செக் பண்ணி சொல்றேங்க. மேம் 10 years. ஓகே, யாரோ which place மேம்? அலகாபாத் ஹை கோர்ட்டோட ஜட்ஜா 10 வருஷம் ஜட்ஜா இருந்திருப்பாரு. இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் உத்தரகாண்டா
அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருப்பாரு. ஸோ தமிழில் நோட் பண்ணிக்கோங்க. முன்னாள் தலைமை நீதிபதி குஹநாதன் நரேந்திரா 62 வயது எட்டிய பிறகு அவர் ஓய்வு பெற்றார். அதுக்கப்புறம் நீதிபதி குப்தா வந்து இப்போ தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றுள்ளார். ஓகேங்களா? ஸோ சீஃப் இது சம்பந்தப்பட்ட ஆர்டிக்கிள் அப்பாயின்மெண்ட், டென்யூர், குவாலிஃபிகேஷன் அண்ட் ரிமூவல் ஆஃப் ஹை கோர்ட் ஜட்ஜஸ் இது சம்பந்தப்பட்ட ஆர்டிக்கிள் ஆர்டிக்கிள் 217. ஆர்டிக்கிள் 217 அப்பாயின்மெண்ட் முடிஞ்சு அந்த ஃபேக்ட் முடிஞ்சு இப்போ பிடிஎஸ் பிஹைண்ட் த ஸ்டோரி. ஓகே, த ஆர்டிக்கிள் விச் கவர்ன்ஸ் அப்பாயின்மெண்ட், tenure, qualification and removal of high court judges வந்து ஆர்டிக்கிள் 217. மேம் அந்த பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க மேம். அப்பாயின்மெண்ட், டென்யூர், qualification and removal. So appointing authority யாருங்க? Yes, very good. Every judge of high court is appointed by President of India. Polity class முடிஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும், ரிவிஷன் மாதிரி எடுத்துக்கோங்க. இஃப் இன்கேஸ் பாலிட்டி கிளாஸ் முடியலன்னா உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கும், ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, புரியலன்னு யாரும் பயப்படானா. ஸோ எவ்ரி ஜட்ஜ் ஆஃப் ஹை கோர்ட் வாஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, இன் கேஸ் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஸ்டேட் வந்து அவங்க அப்பாயிண்ட் பண்ணணும்னா பிரசிடென்ட் யாரெல்லாம் கன்சல்ட் பண்ணுவாங்க அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ், கவர்னர், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, கவர்னர் ஆஃப் ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட். இப்போ இவங்க உத்தரகாண்ட் ஸ்டேட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயிண்ட். அப்போ உத்தரகாண்ட் ஸ்டேட்டோட ஸோ பர்டிகுலர் ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்டோட கவர்னர் அவங்கள்ட்ட கன்சல்ட் வாங்கி தான் இது பண்ணுவாங்க. ஸோ கொலேஜியம் சிஸ்டம் முறையில் ஓகேவா, அதுதான் அவங்க கன்சல்ட் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. So Chief Justice of High Court, he was appointed by President in consultation of Chief Justice of India and governors of respective state. இந்த விஷயத்தை ஆர்டிகிள் 217 subclass 1. ஆர்டிகிள் 217 subclass 1. ஸோ இதில் ஆர்டிகிள் படிச்சிட்டோமா, இது சம்மந்தப்பட்ட ஆர்டிகிள். ஓகே, தேர்ட் அப்பாயின்மெண்ட் போலாங்களா? நம்ம 1 செகண்ட் ஆர்டிகல் மட்டும் சொல்லு. ஆர்டிகிள் 217ங்க, அப்பாயின்மெண்ட், டென்யூர், ரிமூவல் எல்லாம் சேர்த்து. 217(1)ல சிஜே பிரசிடென்ட் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஸ்டேட்டை வந்து இன் கன்சல்டேஷன் வித் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் கவர்னர்ஸ் ஆஃப் ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்டோட அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகே ஓகேங்க. ஸோ தேர்ட் அப்பாயின்மெண்ட் ராகேஷ் அகர்வால். இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு உங்க கொந்தளிப்பு புரியுது. இவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். So இப்போ he was appointed as Director General of National Investigation Agency. National Investigation Agency. So Rakesh Agarwal, he's an IPS officer, 1994 batch, Himachal Pradesh cadre. Himachal Pradesh cadre. இப்போ he was appointed as Director General of National Investigation Agency. ஓகே, ஸோ மூத்த ஐபிஎஸ் அதிகாரி ராகேஷ் அகர்வால் தேசிய புலனாய்வு அமைப்பின் தலைமை இயக்குனராக நியமிக்கப்பட்டார். என்ஐஏ, தேசிய புலனாய்வு அமைப்பு. ஓகே, ஸோ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் என்ஐஏ. என்ஐஏ பற்றி பார்க்கலாம். ஸோ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அப்படிங்கிறது இந்தியாஸ் பிரீமியர் ஃபெடரல் கவுண்டர் டெரரிசம், இந்தியாஸ் பிரீமியர் ஃபெடரல்
ஃபெடரல் கவுண்டர் டெரரிசம் அண்ட் நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சி. ஸோ நம்ம நேஷனல் சாவரனிட்டிக்கும் இறையாண்மைக்கும் செக்யூரிட்டிக்கும் பாதுகாப்புக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு முதன்மையான இயக்கம் தான் அமைப்பு தான் நேஷனல் தேசிய புலனாய்வு அமைப்பு. புரிஞ்சுங்களா? ஓகே, தமிழ்ல நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவின் முதன்மையான கூட்டாட்சி பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் தேசிய பாதுகாப்பு நிறுவனம். சோ எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்கன்னா 2008க்கு அப்புறம். மேம் இங்கிலீஷ்ல 1 செகண்ட் ரிப்பீட் பண்ணுங்க மேம். ஒரே ஒரு நிமிஷம். இங்கிலீஷ்ல ரிப்பீட் பண்ணுங்க மேம். ஹலோ, ஓகே, மேம் திருப்பி எக்கோ வருது மேம். அதான் ஒரே நிமிஷங்க. கேக்குதா? எஸ் கேக்குதா? மேம். எஸ் மேம். ஓகே, ஓகேங்க. கேக்குதுங்க. ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட்டுங்க. இங்கிலீஷ்ல நான் வந்து ரிப்பீட் பண்றேன், பிரச்சனை இல்லை. த திங் இஸ் நான் சும்மாவே ஸ்லோவா தான் பேசுவேன். இதுல பொறுமையா ரிப்பீட் பண்றேன். தமிழ்ல சொல்றது நீங்க ரிப்பிட்டேஷன் கேட்டா கூட ஐ அக்ரி. இங்கிலீஷ்ல இவ்வளவு பொறுமையா சொல்லிட்டு தமிழ்ல ஃபாஸ்டா தான் நான் சொன்னேன். பட் அவங்க நோட் பண்றாங்க, டக்குன்னு பிக்கப் பண்றாங்கிறப்ப ஸோ ட்ரை டு ஆஃப்லைன் ஆன்லைன் 2 பேருக்கும் தான் சொல்றேன். நான் ரிப்பீட் பண்றேன், பிரச்சனை இல்லை. பட் கொஞ்சம் தொடர்ந்து கவனிக்கிறவங்க, ஸோ சீக்கிரம் எழுதுறவங்களுக்கு கொஞ்சம் இது வந்த ஃபீட்பேக்னால நான் சொல்றேன். ஸோ கைண்ட்லி கொஞ்சம் இங்க ப்ரெசென்ட்டா நீங்க பிக்கப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? மேம் ஃபாலோ பண்ண முடியுது மேம், ஆனா Okay. வந்து எங்களால எழுத முடியல இங்கிலீஷ்ல. இட் இஸ் கொஞ்சம் ஸ்பீடா இருக்கு. என் சைடும் நான் சொல்றேன், நீங்களும் கொஞ்சம் ஸ்பீடா பிக்கப் பண்ண ட்ரை பண்ணுங்க, ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ இந்தியாஸ் பிரீமியர் ஃபெடரல் கவுண்டர் டெரரிசம் அண்ட் நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சி. ஸோ ஆஃப்டர் 2008 மும்பை டெரர் அட்டாக் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் 2008ல இது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. மெயின்லி நம்ம சொன்ன மாதிரி இந்திய தேசத்தோட இறையாண்மை மற்றும் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஏதோட அஃபென்ஸ் நடந்துச்சுன்னா அதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக வந்தது தான். இது எந்த மினிஸ்ட்ரி கீழே செயல்படும் பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். So it is constituted under National Investigation Agency Act 2008. It was constituted under National Investigation Agency Act 2008. So தேசிய புலனாய்வு முகமை சட்டம் 2008 கீழ் உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி தொடக்கம் பார்த்தோம்னா 2008 மும்பை பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு மும்பை டெரர் அட்டாக்ஸ்க்கு அப்புறம் 2008ல நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆக்ட் 2008 கீழே இது உருவாக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? ஸோ யூனிக் பவர் அப்படின்னு பார்த்தோம்னா கன்கரண்ட் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ எந்த ஒரு ஸ்டேட்டோட பெர்மிஷன் இல்லாமலே அவங்க ஸ்டேட்குள்ள ஏதோ இந்தியாவோட சாவரனிட்டி அண்ட் செக்யூரிட்டிக்கு ஒரு த்ரெட் வருது அப்படின்னா தே கேன் டேக் பவர்ஸ். ஸோ தனித்துவமான அதிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா கன்கரண்ட் ஜூரிஸ்டிக்ஷன். அக்ராஸ் எனி ஸ்டேட் வித்தவுட் ப்ரியார் பெர்மிஷன். Concurrent jurisdiction across any state without prior permission. So மாநில அரசின் முன் அனுமதியின்றி எந்த மாநிலத்திலும் பயங்கரவாதம் தொடர்பான வழக்குகளை
எந்த மாநிலத்திலும் பயங்கரவாத தொடர்பான வழக்குகளை விசாரிக்கலாம் அப்படின்னு முடிச்சுக்கோங்க. எந்த மாநிலத்திலும் முன் அறிவிப்பின்றி முன் அனுமதியின்றி எந்த மாநிலத்திலும் பயங்கரவாதம் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கலாம். மேம் சொல்லுங்க. இட் இஸ் கான்ஸ்டிடியூட்டட் அண்டர் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆக்ட் 2008. ஓகே ஓகேங்க. ஆக்ட் 2008. ஓகே, இந்த டாபிக் அவ்வளவு. மேம் சாவரனிட்டினா என்ன அர்த்தம் மேம்? இறையாண்மைங்க. எந்த ஒரு எக்ஸ்டர்னல் இது இல்லாம நம்மளை வந்து செல்ஃப் ரூல் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயம். ஓகே மேம். எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம. ஓகே, ஸோ இப்போ யாரை பத்தி பார்த்தோம்? ராகேஷ் அகர்வால், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் என்ஐஏ. ஓகே, நெக்ஸ்ட் பர்சனாலிட்டியில் அப்பாயின்மெண்ட். ஓகே, நிதின் நபின். இது ஒரு சின்ன ஃபேக்ட் தான். He was appointed as BJP national president. பிஜேபியோட நேஷனல் பிரசிடென்டா நிதின் நபி வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருப்பார். He is a first leader from Bihar. எழுதணுமா? நிதின் நபின். Nitin Nabin was appointed as BJP's national president. பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவராக நியமிக்கப்பட்டார். இப்ப பிஜேபியோட 12th நேஷனல் பிரசிடென்ட் அவரு. He was the first leader from Bihar. So பீகார்ல இருந்து வந்த முதல் பிரசிடென்ட் மற்றும் யங்கஸ்ட் நேஷனல் பிரசிடென்ட். ஸோ நிதின் நபீன் அப்படிங்கிறவரு பிஜேபியோட யங்கஸ்ட் நேஷனல் பிரசிடென்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஃப்ரம் பீகார். ஸோ நெக்ஸ்ட் எம்வி பதக். இந்த அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிற ஆஸ்பெக்ட்ல படிங்க. பிகாஸ் நேஷனல் பிரசிடென்ட் ஆஃப் பிஜேபி நமக்கு கொஸ்டின் கேட்க போறாங்களா? வாய்ப்பே இல்லை. பட் ஓகே, அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, தெரிஞ்சுக்கலாம். இந்த முன்னாடி சொன்ன என்ஐஏ சம்மந்தப்பட்டவங்க, சீஃப் ஜஸ்டிஸ், இது மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு நம்ம சிலபஸ்க்கு எது ஸ்கோப் இருக்கோ அதை நல்லா படிச்சுக்கலாம். ஓகே, எம்வி பதக் அடிஷ்னல் டைரக்டர் ஜெனரல். அவரு he is an additional director general now assumed charge as Coast Guard Commander of Western Seaboard. எழுதி போடுறேங்க. Coast Guard Commander of Western Seaboard. ஸோ தமிழ்ல நோட் பண்ணிக்கோங்க. கடலோர காவல் படையின் மேற்கு கடற்கரை தளபதியாக எம்வி பதக் பொறுப்பேற்றார். ஓகே, ஸோ இவரு கூடுதல் தலைமை இயக்குனரா இருக்காங்க. இப்போ வந்து கடலோர காவல்படையின் மேற்கு கடற்கரை தளபதியா பதவி ஏற்றிருக்காரு. He joined Indian Coast Guard in 1989. எம்பி பதக் joined Indian Coast Guard in 1989. 1989 ஆண்டு இந்திய காவல்படையின் பிரிவை சேர்ந்தார். இந்தியன் கோஸ்ட் கார்ட், கடலோர காவற்படை. ஸோ இவர் வந்து அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ்ல நார்த் ஈஸ்ட் இந்தியால ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த அளவு தெரிஞ்சா போதும். நெக்ஸ்ட் பிரவீன் வசிஷ்டா. பிரவீன்
பிரவீன் வசிஷ்டா. So இவரு again an IPS officer, 1991 batch, Bihar cadre. IPS officer, 1991 batch, Bihar cadre. So இவரு 1991ஆம் ஆண்டு IPS அதிகாரி, பீகார் கேடர். ஸோ இப்போ என்ன அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, he was appointed as vigilance commissioner in Central Vigilance Commission. ஸோ மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் ஒரு நிமிஷம். மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்துல விஜிலன்ஸ் கமிஷனரா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. ஊழல் கண்காணிப்பு ஆணையராக பொறுப்பேற்றுள்ளார். இதுக்கு முன்னாடி இவர் he previously served as special secretary in Ministry of Home Affairs. So before taking charge as Vigilance Commissioner in CVC, he served as a special secretary in Ministry of Home Affairs. இவர் முன்னர் உள்துறை அமைச்சகத்தில் சிறப்பு செயலாளராக, அதாவது இன்டர்னல் செக்யூரிட்டி பார்த்துக்கக்கூடிய சிறப்பு செயலாளர், ஸ்பெஷல் செக்ரட்டரியா பணியாற்றி தன்னார்வ ஓய்வு பெற்றார். வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கியிருக்காரு. ஜான்வரி 15, 2026 தான். ஜான்வரி 15, 2026 பிரவீன் வசிஷ்டா அவர்கள் முன்னாடி அவரு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்ல ஸ்பெஷல் செக்ரட்டரியா who will be taking care of internal security. He was a special secretary and he got voluntary retirement on Jan 15, 2026. அதுக்கப்புறம் he was appointed as a vigilance commissioner in Central Vigilance Commission. So vigilance commissioner in Central Vigilance Commissioner யார் அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா president. He was appointed by president. இந்த நியமனம் இந்திய குடியரசுத் தலைவரால் under which act அப்படின்னு பார்த்தோம்னா Central Vigilance Commission Act 2003. இந்திய குடியரசுத் தலைவரால் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணைய சட்டம், மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணைய சட்டம் 2003 பிரிவு, ஒரு நிமிஷம் இங்கிலீஷ் வெயிட் பண்ணுங்க, 2003 பிரிவு 4(1) செக்ஷன் 4(1) கீழே அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கிலீஷ்ல நோட் பண்ணிக்கோங்க. he was appointed by President of India under section 4(1) of Central Vigilance Commission Act 2003. Central Vigilance Commission Act 2003. எழுதிட்டீங்களா? குழப்பம் இல்லையே, ரெண்டும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருந்தேன். பேரலா எழுதிட்டீங்களா? இங்கிலீஷ்ல தமிழ்ல எல்லாரும்? ஓகே மேம் செக்ஷன் 14ல ஒண்ணா மேம்? 4 தானங்க எழுதியிருக்கேன். ஓகே சாரி மேம், சாரி. ஓகே. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் சிலபஸ்ல இருக்குங்களா? எஸ் மேம். குவாலிட்டில இருக்குங்க. இருக்குங்களான்னு கேட்டேன். இருக்குதான் உங்க சரி, சிலபஸ் படிச்சிருக்கீங்களா? சரி, ஒரு பெட் வச்சுக்கலாமா? மேம் நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிங்க இருக்கு மேம். இருக்கு எனக்கு புரியுது. ஆஃப்லைன்ல மட்டும் ஒரு பெட். சிலபஸ் யாராவது படிச்சிருந்தீங்கன்னா வந்து முன்னாடி வந்து சொல்லுங்க, 100 ரூபாய் வாங்கிட்டு போங்க. 100 rupees சேலஞ்ச் ஒன்லி ஃபார் ஆஃப்லைன். ஆன்லைன்ல நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு படிச்சிருக்கீங்களா? மெமரைஸ்டா யாருக்காச்சும் தெரியுங்களா?
சரி, இன்னைக்கு மட்டும்தான் இந்த பெட் சேலஞ்ச். அவ்வளோதான். ஓகே, சிலபஸ் வந்து இருக்கு, ஆக்சுவலி இருக்குங்க. சிலபஸ் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக டெய்லியும் கொஞ்சம் அப்படி அப்படியே பார்த்துட்டே இருங்க, கண்ணில் விஷுவலாக மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிற அளவுக்கு. ஸோ நமக்கு எது எது நம்ம அப்போ தான் கரண்ட் அஃபேர் படிக்கிறப்போ இது நமக்கு வேணுமா வேணாமான்னு தெரியும். ஓகே ஓகே. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், இட் வாஸ் கான்ஸ்டியூட்டட் அண்டர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் சந்தானம் கமிட்டி. It was constituted in 1964. 1964. ஸோ ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படிங்கிறதே சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஆக்ட் 2003 கீழே தான் செட்டப் பண்ணியிருப்பாங்க. மெயினாக இந்த விஜிலன்ஸ் கமிஷன் எதுக்கு, அன்னைக்கு மேம் வந்தாங்களே விஜிலன்ஸ் கமிஷன்ல இருந்து, சொன்னாங்களா அவங்க ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி சொன்னாங்களே. வெரி குட், சூப்பர். ஸோ ஊழல் சார்ந்து, கரப்ஷன் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து கரப்ஷன் ஊழல் தடுப்பு சட்டம், ஓகேங்களா. ஸோ அது சார்ந்து இருக்க விஷயங்களை டீல் பண்ணுவாங்க. ஸோ இட் காட் இட் ஸ்டாட்யூட்டரி ஸ்டேட்டஸ் ஆஃப்டர் த ஆக்ட். ஸோ 1964 கான்ஸ்டியூட் ஆகி இருந்தாலும் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஆக்ட் எப்போங்க வந்திருக்கு, 2003. ஆஃப்டர் 2003 தான் இந்த கமிஷன் காட் இட் ஸ்டாட்யூட்டரி ஸ்டேட்டஸ், சட்டப்பூர்வ அந்தஸ்து ஆஃப்டர் த ஆக்ட் தான் கிடைச்சிருக்கும். ஸோ இந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன்ல we have one central vigilance commissioner and two one central vigilance commissioner and two vigilance commissioner. ஷார்ட் ஃபார்ம்ல எழுதியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் ஒருத்தர் இருப்பாரு, 2 விஜிலன்ஸ் கமிஷனர் இருப்பாங்க. அந்த 2 விஜிலன்ஸ் கமிஷனர்ல ஒருத்தர் தான் இப்ப நம்ம பிரவீன் வசிஷ்டா அப்பாயிண்ட் ஆக பட்டிருக்காரு. ஸோ சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் தான் சேர் பர்சனா இருப்பாங்க, தலைமை. ஸோ விஜிலன்ஸ் கமிஷனரோட டென்யூர் அப்படின்னு பார்த்தோம்னா 4 வருடம், இல்ல ஃபிக்ஸட் டென்யூர்ஸ் தான். இல்ல இஃப் இன் கேஸ் தே அட்டைன் த ஏஜ் ஆஃப் 65 years ஆஃப் ஏஜ், இது ரெண்டுல எது இயர்லியரா இருக்கோ அதுபடி அவங்க டென்யூர் முடிஞ்சிரும். ஸோ 4 years ஆர் 65 years ஆஃப் ஏஜ். ஸோ ஒரு குட்டி டாஸ்க்கு, இப்போ இல்லை அசைன்மெண்ட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த விஜிலன்ஸ் கமிஷன் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் சொன்னோம் இல்லையா, அவங்க ஒரு செலெக்ஷன் கமிட்டி இருக்கும், அதில் 3 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க யார் யார் என்னங்கிறத எடுத்துட்டு வாங்க. நான் வச்சிருக்கேன், நான் எழுதல, உங்களை எழுத சொல்றேன்னு நினைச்சுக்கிறீங்க. இருக்கு, இருந்தாலும் ரெஃபர் பண்ணுங்க மைண்ட்ல, அப்பதான் நமக்கு ரெஜிஸ்டர் ஆகும். செலெக்ஷன் கமிட்டி இன் அப்பாயிண்டிங் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் ஆர் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர். ஓகே, ஸோ திஸ் ஆல் அபவுட் பிரவீன் வசிஷ்டா. பிரவீன் வசிஷ்டா யாரு? ஐபிஎஸ் ஆஃபீஸர், பீகார் கேடர், 1991 பேட்ச். இப்போ விஜிலன்ஸ் கமிஷனர் சிவிசில, சிவிசி ஆக்ட் 2003. ஓகே, இதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் செக்ரட்டரியா இருந்தாலும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்ல வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்ல வந்துட்டாரு. ஓகே, விஜிலன்ஸ் கமிஷன் எத்தனை பேர் இருப்பாங்க? 1 chief, 1 central, 2 விஜிலன்ஸ் கமிஷனர். எப்போ கான்ஸ்டியூட் ஆச்சு கமிஷன்? 64. என்ன ரெக்கமெண்டேஷன் கீழே? சந்தானம் கமிட்டி, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா செலெக்ஷன் கமிட்டி இருப்பாங்க. அவ்வளவுதான். ஃபிக்ஸட் டென்யூர், விஜிலன்ஸ் கமிஷனர் டென்யூர் 4 years. 65, 62 இது ரெண்டுமே நமக்கு எக்ஸாம் டைம்ல கன்ஃபியூஸ் ஆகும். அந்த ஜுடிஷியரி படிக்கிறப்போ சரி, இந்த மாதிரி பாடிஸ் படிக்கிறப்போ சரி. ஸோ எதுக்கு 65, எதுக்கு 62 அப்படிங்கிறதுல கவனமா இருங்க. ஆன்லைன்ல ஏதாவது பேசுனீங்களா? எஸ் மேம், இந்த 1962 போன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் சொன்னீங்க மேம். புரியலங்க. ஒரு நிமிஷங்க, என்ன சொல்றீங்க? 19 ஒரு பாயிண்ட் சொன்னீங்கல்ல, அது தமிழ்ல ரிப்பீட் பண்ணுங்க. சந்தானம் கமிட்டி 64ல கான்ஸ்டியூட் பண்ணிருப்பாங்க அண்டர் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் சந்தானம் கமிட்டி. தமிழ்ல தானே சொல்றேன். சந்தானம் கமிட்டி பரிந்துரை கீழே 1964 உருவாக்கப்பட்டிருக்கும் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். ஓகே, சரி, ஓகேங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் போலாம். டைம்